ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஓம் சக்தி. ஜெம் பக்தி டிவி நேயர்களே அனைவருக்கும் நமஸ்காரம். ஜெம் டிவியின் கோலாகலமான ஆடி மாத திருவிழாக்கள். இந்த திருவிழாவிலே இன்றைய தினம் ஒரு கோவில் என்ற வண்ணம் தினந்தோறும் பேசி வருகின்றோம். இன்றைய தினம் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அப்படின்ற ஒரு அம்மனை பற்றி பேச போகிறோம். இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லிருந்து பழனி செல்லும் செம்பட்டி வழி, திண்டுக்கல் டு பழனிக்கு போகும்போது செம்பட்டின்னு ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் போகும்போது கன்னிவாடி அப்படின்னு ஒரு கிராமம், கன்னிவாடி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் கன்னிவாடி பக்கத்தில் அமைந்த அருள் நிறைந்த அருள் மணக்கும் காளியின் புகழ் மணக்கும் ஒரு திருவூர் தான் தெத்துப்பட்டி. கன்னிவாடி பக்கத்தில் தெத்துப்பட்டி. இந்த தெத்துப்பட்டியிலே ராஜகாளியம்மன் அப்படின்ற புகழ்பெற்ற, சக்தி மிக்க, புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு ஆலயம் தான் அந்த ராஜகாளியம்மன். காளியினாலே மங்களம் என்று பொருள். காளியை வழிபடுறவங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா காளியை தான் வழிபட்டாங்க. காளிமாதா காளிமாதான்னு பரமஹம்சர் காளியை தான் வழிபட்டார். அந்த மாதிரி இந்த தெத்துப்பட்டியில் ராஜகாளியம்மன் எப்படி வந்தது, அந்த ஆலயம் எப்படி உருவாச்சு, அந்த இடத்துல எப்படி அம்பாள் வந்தால், அந்த அம்பாளுடைய சிறப்புகள் என்ன, இந்த ஜெம் டிவி ஆடி திருவிழாவிலே காண்போமா? போகர், பழனியில் நவபாஷண முருகனை நிறுவியவர் போகர். அந்த போகர் ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெண்ணுடைய சாபத்துக்கு ஆளாகிறார். அப்போ ஒரு பழனி முருகனை அவரால் செய்விக்க முடியாமல் ஒரு கஷ்டங்கள் வருகின்றது. அப்பொழுது ஒரு அசரி தோன்றுகின்றது. பழனி அந்த அசரி தோன்றி அந்த போகர் பெருமானுக்கு ஒரு அருள்வாக்கு, அருளாசி கிடைக்கின்றது. தெத்துப்பட்டியிலே ராஜகாளி என்ற அம்பாளை நீ வழிபட்டனா உன்னால் பழனி முருகனை நீ செய்ய முடியும் அப்படின்ட்டு. அங்கிருந்து போகர் தெத்துப்பட்டி போகிறாரு. ராஜகாளியை போய் பார்க்குறாரு. ராஜகாளியை வழிபடுறாரு. ராஜகாளியை வழிபட்டு மிகப்பெரிய சக்தியை பெற்று, சித்தியை பெற்று பழனியில் போய் முருகனை நவபாஷணத்தில் பண்ணதாக வரலாறு சொல்லுகின்றது அந்த திருத்தலத்தில். அப்போ பழனி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலில் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, கோச்சார நவகிரகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல.
கோச்சார நவகிரகம்ன்றது அங்கே இருக்குது. கோச்சார நவகிரகம்ன்றது நம்ம ஜாதக கட்டத்தில் தான் பார்க்கலாம், பஞ்சாங்கத்தில் தான் பார்க்கலாம். ஆனால் அன்றன்றாடம் கிரகம் எந்த இடத்துல இடம் மாறி இருக்கும், மேஷத்தில் இன்னைக்கு புதன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, இந்த மாதிரி இடம் மாறி இருக்கும். ஒரு வருஷலாம் இருக்காது, அந்தந்த கிரகங்கள் இடம் மாறி இருக்கும். அப்படி இன்றைக்கு கிரகம் எப்படி இருக்குது, எந்த மேஷத்தில் இருக்கா, ரிஷபத்தில் இருக்கா அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி அன்றன்றாடம் இடம் மாறுகின்ற அந்த கோள்கள் அந்த தெத்துப்பட்டியில் ராஜகாளியம்மன் கோவிலில் கோச்சார நவகிரகம்னு ஒரு நவகிரகத்தை போக நிறுவி வழிபடுறார். ராஜகாளியை பூஜை செய்கிறாரு, தவம் இருக்கிறார். அப்போ தான் பழனி முருகனை செய்ய முடிஞ்சுது. இன்றைக்கும் நீங்கள் தெத்துப்பட்டியில் போனீங்கன்னா கோச்சார நவகிரகம் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா பீடம், யந்திர பீடம், போகரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நவகிரக யந்திர பீடம் இருக்கும். செப்புலேயே ஒவ்வொரு நவகிரகமும் யந்திரமாக இருக்கும். அந்த யந்திரத்து மேலே பஞ்சலோக சிலை இருக்கும். அந்த சிலைகளை பார்த்தீங்கன்னா அண்ணனாடம் பூஜை செய்கிற சிவாச்சாரியார் அந்த சிலையை அந்தந்த கிரகம் இன்றைக்கி எங்கே இருக்கோ அந்த இடத்துல அதை வச்சுருப்பார். போனீங்கன்னா அங்கே தான் பார்க்க முடியும். அந்த கோச்சார நவகிரகத்தை அங்கே போய் யார் பார்க்குறாங்களோ அவங்க எப்படின்னா அந்த பார்க்கும்போது அவங்க ராசி என்னவோ அந்த ராசி மண்டலம் அங்கே இருக்கும். அந்த ராசி மண்டலத்தில் ஆரம்பித்து அந்த ராசி மண்டலத்தில் முடிக்கிற மாதிரி அந்த நவகிரகத்தை சுற்றணும். அந்த பூவை போட்டுட்டு அந்த இடத்துல பூவை போட்டுட்டு அதை சுற்றணும். இதுதான் அந்த கோவிலுடைய வழிபாடு. இப்படி வழிபட்டு ராஜகாளியை வழிபட்டு போகரை பார்த்துட்டு வந்தாக்கா வாழ்க்கையில் எல்லாம் பெறலாம் என்பது ராஜகாளியம்மன் கோயிலில் நிரதர்சனமான கண்கண்ட உண்மையான ஒன்று. இது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். தெய்வம் உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ராஜகாளி அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அதுக்கு அடுத்தது மதுரையை ஆண்ட பாண்டிய மாமன்னன். பாண்டிய மாமன்னன் மதுரையை ஆண்டவர். அந்த பாண்டிய மன்னனுக்கு 2 செங்கோல். ஒரு செங்கோல் மீனாட்சி அம்மாள், மதுரை மீனாட்சி தாயினுடைய கருணை மிகுந்த என் தாய் மீனாட்சியினுடைய திருக்கரத்தில் வருஷத்தில் ஒரு நாளோ 2 நாளோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்வில் தான் அந்த மீனாட்சிக்கு கையில் அந்த செங்கோலை தருவார்கள். வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ தான் தருவாங்க. மற்ற நாள் ஃபுல்லாக அந்த செங்கோல் உள்ள பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் 2 செங்கோலில் ஒரு செங்கோலை மதுரை பாண்டிய மாமன்னன் ஒரு விஷயம் நடக்க வேண்டி தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனை வழிபடுறார். எப்படி சத்ரபதி சிவாஜி அந்த சென்னை காளிகாம்பாவில் போய் வழிபட்டு ஒரு கோட்டையை பிடிச்சாரோ அது மாதிரி ஒன்றை பெறுவதற்காக பாண்டிய மாமன்னன் இந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனை வழிபடுறாரு. அது சித்தி பெற்றார். அது நடக்குது. அப்போது ஒரு செங்கோலை தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கையில் தரார். இன்றைக்கி போனீங்கன்னா கூட மிகப்பெரிய செங்கோல், வெள்ளி செங்கோல் அந்த ராஜகாளியம்மனுடைய கையில் தினந்தோறும் நித்தியம் ராஜகாளி, அதாவது வருஷத்தில் ஒரு நாளோ 2 நாளோ தான் மதுரை மீனாட்சி கையில் இருக்கும் அவருடைய ஒரு செங்கோல். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்த செங்கோல் தினந்தோறும் ராஜகாளி கோயிலில் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அந்த கஷ்டம், ஒரு கவலை, எங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு யார் போகிறாங்களோ அங்கே சிவாச்சாரியார் என்ன பண்ணுவார், ஒரு பரிவட்டத்தை சுவாமிக்கு சாத்தின ஒரு துணியை கிழிச்சு இருப்பாங்க. அந்த துணியை எடுத்து தலையில் பரிவட்டம் மாதிரி கட்டி அந்த செங்கோலில் கையில் கொடுத்து 10 நிமிஷம் பிடிச்சி நிறுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த செங்கோலை அந்த திருத்தலத்தில் அடியேனும் வாங்கி நின்ற பாக்கியம் பெற்றவன். அந்த செங்கோல் பாண்டிய மாமன்னன் தந்த செங்கோல் தெத்துப்பட்டியில் ராஜகாளியம்மன் திருக்கரத்தில் தினந்தோறும் இருக்கின்றது. இன்றும் போனால் அதை காணலாம். அந்த மாதிரி பழனி முருகனை நிறுவன போது இந்த அம்பாளுடைய மிகப்பெரிய பலத்தை பெற்று தான் நிறுவனார் போகர் அப்படின்றது இந்த திருத்தலத்தில் வந்தால் தான் தெரியும். அதே மாதிரி போகரால யந்திர பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு திருத்தலம் தான் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அப்படின்ற புகழ்பெற்ற அந்த அம்பாள். அதுக்கு அடுத்தது அந்த கோவில் பழுதடைந்து பாழடைந்து இருந்த ஒரு தருவாயில் இந்த தெத்துப்பட்டியில் பார்த்திங்கன்னா ராஜகாளியம்மன் கோயிலில் யோகி தவத்திரு துரைநடராஜ சிவசித்தன்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அந்த யோகி தவத்திரு சிவநடராஜ அந்த சுவாமிகள் பார்த்திங்கன்னா வாசியோகாசான் பேர். தியானம் பண்ணார்னா அவருடைய உடம்பு ஒரு 3 அடி 1/2 அடிக்கு மேலே, 1 அடிக்கு மேலே, 1.5 அடி 1.25 அடி மேலே எழும்பும். அப்படிப்பட்ட ஒரு மகான். அவர் தான் தினந்தோறும் ராஜகாளியை பூஜித்து வந்தார், ராஜகாளியை வழிபட்டார். அந்த நேரத்தில் அவர் மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர், சோதிடர் வேறு, யோகி வேறு, சிவசித்தர் வேறு, காளியினுடைய அருளை பெற்றவர் வேறு. அவர் நம்ம தமிழகத்தை ஆண்ட மாண்புமிகு முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன், டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை, எம்ஜிஆர் அவர்களை சென்று பார்க்கிறார்.
எம்ஜிஆர் அவர்களுடைய நெருங்கிய ஒரு தோழரும் கூட, ஜோசியரும் கூட அந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் சுவாமிகள், துரை நடராஜ சிவம். அவர் பார்த்ததும் எம்ஜிஆர் இருந்த போய் சொல்கிறார், இப்படிப்பட்ட பாண்டிய மாமன்னனால செங்கோல் தாங்கிய அம்பாள் ராஜகாளி. அம்பாள் கருங்கல் சிலை கிடையாது, மரத்தாலான சிலை கிடையாது, மூலிகையால் செய்யப்பட்ட ராஜகாளி. அம்பாள் முழுக்க முழுக்க மூலிகையில் செய்யப்பட்டது, வரப்பிரசாதியான அம்மன் சொல்லும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கோவிலை கட்டி சிறப்பிச்சாங்க. எம்ஜிஆரால் கட்டப்பட்ட கோயில், திருப்பணி செய்யப்பட்டு கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்ட கோயில் தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன். திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லிலிருந்து செம்பட்டி வழியாக பழனி செல்லும் பாதையில் கன்னிவாடி பக்கத்திலே தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கோவில் இருக்கின்றன. அந்த கோவிலில் போய் வணங்குறவங்களுக்கு பயம் என்பது வராது, கஷ்டங்கள் என்பது வராது, எதிரிகள் என்பது இருக்க முடியாது. ராஜகாளியை வழிபடுங்கள், ராஜயோகம் பெற்று வாழுங்கள். வாழ்க வளமுடன். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம், அன்பர் திருநாள் காணுமிடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இருக்கும் குமரன் அவன் கலையா. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இன்று. மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இன்று, 6 முகம் இன்று, 6 முகம் இன்று. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா. பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மலரில் தன்னை அருள் கூட்டி வரும் கந்தா. நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா. நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா. வருவாய் அருள் தருவாய்
அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.